வணக்கம். மேஷராசி அன்பர்களே, உங்களுக்கு தைரியம் அப்படிங்கிறது உங்கள் உடன்பிறவா சகோதரர் மாதிரி கூடவே இருக்கிறார். அதனால் எதையும் அடிச்சு தூக்கி போயின்னு இருக்கணும் அப்படின்னு எண்ணம் எப்பயுமே உண்டு. அந்த தைரியத்தில் இருக்கும்போது சந்திர பகவான் நேராக 7ஆம் பார்வையில் உங்கள் துலாத்திலேருந்து வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சுகமாக இருக்கும். விஷயம்லாம் நல்லதாக நடக்கும். ஆனால் அவர் கொஞ்சம் மூமெண்ட் கொடுத்தா 8ஆம் இடம் போயிட்டா என்ன ஆகும், நமக்கு சந்திராஷ்டமம்னு ஒரு எஃபெக்ட்டும் கொடுத்துருவார். அந்த சந்திராஷ்டமோட எஃபெக்ட் எப்படி இருக்கும்னாக்கா, நார்மலாக மனசை கொஞ்சம் கிளேசப்படுத்தும். நான் சின்ன வழி சொல்லி கொடுக்குறேன், அதை மாதிரி பண்ணிங்கன்னா சந்திராஷ்டமோட எஃபெக்டை மறந்துடலாம். நல்ல அமைதியாக காலையில் சீக்கிரமாக 4:30 மணின்றது ஒரு நல்ல காலம். அந்த நேரத்தில் எழுந்து உட்காந்து மனசில் அப்படி எந்த விதமான பாரத்தையும் போடாமல் மூச்சை நல்லா இழுத்து விடுங்க. நல்லா அமைதியாக இழுத்து விட்டு கொஞ்சம் ரிலாக்ஸாக பார்த்து விடுங்க. அப்படி விட்ட உடனே என்ன ஆகும்னா மனநிலை ஒரு கண்ட்ரோலுக்கு வந்து நிற்கும். இப்போ பயோரிதம்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, சயின்ஸ் ரிலேட்டடாக. அந்த பயோரிதம் கரெக்டாக லைனில் வரும்போது ஒரு நல்ல ஒரு சின்ன வெள்ளை கட்டி எடுத்து வாயில் போட்டுக்கிடுங்க. அப்போ இனிப்பு கொஞ்சம் போன உடனே உங்களுக்கு ஒரு சுகமான ஒரு அனுபவம் கிடைக்கும். இதுதான் அழகா சந்திராஷ்டமத்தை விலக்கி விட்டுறது. அது அப்படியே மைனஸில் வச்சுட்டே இருந்துச்சுங்களேன், உங்களுக்கு இன்னைக்கு நாள் ஃபுல்லுக்கு ஒரு அந்த இனிமையான செய்திகள் இருந்துட்டு இருக்கும். பதட்டங்கள் இல்லாமல் போயிடும். அப்போ சந்திராஷ்டமத்தை ஓவர் கம் பண்ணிடலாம். இன்னைக்கு பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குன்னா கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமோட எஃபெக்ட் இருக்குன்னு நம்ம நார்மலாக செலவு பண்ணுறது தான் மைண்டில் வருமே ஒழிய வரவை பற்றி எண்ணம் வராது. ஆனால் கொஞ்சம் அந்த நெகட்டிவ் எனர்ஜி இருக்கும், அது மைண்டில் வச்சுக்கோங்க. அப்போது எந்த முடிவுமே இன்றைக்கி வந்து எடுக்க முடியாது, கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் ஆகும் இல்லையா? அதனால் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி யோசித்து செய்யுங்க. உங்கள் நண்பர்கள்கிட்ட கேட்டுக்கிட்டு செய்கிறது, அவங்களுக்கு விட அப்படியே நம்பி செய்யக்கூடாது. ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணுங்கள், எடுத்தே ஆகணும் தீர்மானம் இருந்தபடி செய்யுங்க, இல்லைன்னா வேண்டாம். அதே மாதிரி வெளியூர் பயணங்கள் முடிந்த வரைக்கும் அவாய்ட் பண்ணிடுங்க. வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக போங்க. சின்ன சின்ன இடமாற்றங்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அலுவலகத்தில் போனால் கொஞ்சம் அந்த இடமாற்றத்தை பற்றின பேச்சுக்கள்லாம் காதலில் விழுகும். உங்களுக்கு ஒப்புதலாக இருந்தால் அதுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா நாளைக்கு நான் பதில் சொல்கிறேன்னு சொல்லி ஓட வந்துருக்கேன். இப்படி பண்ணால் இன்னைக்கு நல்ல ஒரு சின்ன ஒரு நோட்டோட ஆரம்பிப்பீங்க. வியாபாரத்தில் இருக்கவங்களுக்கு விற்பனை பெருசாக இருக்குன்னு போய் எதிர்பார்ப்பீங்க, ஆனாலும் டல்லாக தான் இருக்க போகுது. ஆனாலும் நீங்கள் எனர்ஜியை மட்டும் கொடுத்துட்டீங்கன்னா, ஏன்னா மேஷராசிக்கு எப்பவுமே தெம்பு உண்டு. எதில் நான் அப்படிங்கிற ஒரு மமத்தை உண்டு. அந்த மமத்தையில் என்ன செய்வோம், நான் பார்த்துக்கிறேங்க இன்னைக்கு எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல ஒரு திமிரு வரும். அந்த திமிரோட அது வந்து கட்ஸ்னு பேர், அந்த திமிரு பேர். அந்த கட்ஸோட போய் வியாபாரம் பண்ணும்போது நேச்சுரலி வியாபாரிக்கு ஒரு லாபம் வரத்துக்கு ஸ்மால் லைஃப்பில் வரும். இதை பண்ணிக்கோங்க. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்கள்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சோர்வை கொடுக்கக்கூடிய நாள். வீட்டில் கொஞ்சம் பெருசாக எனர்ஜி கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. குழந்தை கொஞ்சம் வருவான், அவன் கொஞ்சம் தொந்தரவு கொடுப்பான். ஏன்னா 5ஆம் இடம் அப்படிங்கிற இடத்துல இருந்துட்டு சிம்மராசி அப்படிங்கிறது 12ஆம் விட போகிற. அப்போ குழந்தைனால ஒரு எரிச்சல், அவன் கொஞ்சம் ஏதோ கஷ்டப்படுத்துவான், அப்படிலாம் கொஞ்சம் கச்சன்னு இருக்கும். இந்த கச்சப்பெல்லாம் தீண்டி இன்னைக்கு இது பண்ணும்போது எண்ட் ஆஃப் தி டே முடிஞ்சு போடும். அதனால் இந்த வாரத்தில் இப்படியே கொஞ்சம் ஸ்லோவாக மெயின்டைன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா இந்த நாள் அப்படியே மூச்சு ஓடிடலாம். வேலைக்கு போகிற பெண்கள்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அலுவலகத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை. ஏன்னா சந்திரனுடைய எஃபெக்டு உங்களை கொஞ்சம் பார்த்தாலும் அடுத்தடுத்த நாட்களிலே கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிடுவார். தொழிலே இந்த வார எண்டில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு ஏம்மா நீ ஏதோ அந்த வேலையெல்லாம் செஞ்சியே நல்லா இருந்தது அப்படின்னு ஒரு சின்ன பாராட்டு டோன் உங்கள் காதில் கேட்கும். அதுவே உங்களுக்கு குஷி ஆகிடுவீங்க. அப்படி உங்களை மாற்றக்கூடிய ஒரு நல்ல வாரம் இது. இந்த வாரத்திலே 4, 6, 9 அப்படின்னு 3 எண்கள் வந்து ரொம்ப அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய எண்களாகவும் உங்களுடைய ராசியினுடைய நாதனாக வைத்துக் கொள்கிறது முருகப்பெருமான். இவரை எவ்வளவு தூரம் நீங்கள் வழிபடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. இந்த வாரத்தில் அப்படியே உங்களை தூக்கி கொண்டு போய் உச்சாணி கும்பல வைக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் வேணும்னா முருகன் வழிபடுறது. முருகனை நினை மனமே அப்படின்னு சொல்லுவோம். எப்போவுமே முருகனை நினைத்து கொண்டு முருகான்னு ஸ்மரணையோடு இருந்தால் இந்த வாரம் உங்களுக்கு மிக நல்ல வாரமாய் அமையும் என்பதிலே எந்த விதத்திலும் ஐயமே கொள்ள வேண்டாம். வாழ்க வளத்துடன்.